பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 ஜூலை 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் யாரும் தடுக்கவில்லை, எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஏன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி 16 மணி நேரம் விவாதம் நடத்துறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சார்ந்து அந்த 16 மணி நேர விவாதம் நாடாளுமன்றத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அதாவது நியூஸே இல்லைங்க, ஒரு சில நியூஸ் தான் இருக்குது. நேராக 10வது பக்கம் தான் ஒரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது சொந்த வருவாய்க்காக கிராம பஞ்சாயத்துகளுக்கு உதவும் மத்திய திட்டங்கள் எவை அப்படின்னு சொல்லி கனிமொழி எம்பி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய பஞ்சாயத்து அமைப்புகளின் நிர்வாக திறன்களை மேம்படுத்த மத்திய நிதியுதவியுடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட ராஷ்ட்ரிய கிராம வைராஜ் அபியான் திட்டம்ங்க. சரியா, இதான் என்ன அப்படின்னா, மத்திய நிதியுதவியுடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட ராஷ்ட்ரிய கிராம ஸ்வராஜ் அபியான் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து அமைப்புகளோட நிர்வாகத்திறனை மேம்படுத்துறது. அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். பஞ்சாயத்து அமைப்புகளோட நிர்வாகத்திறனை மேம்படுத்துறது தான் ராஷ்ட்ரிய கிராம ஸ்வராஜ் அபியான் திட்டம். ஸோ இது மூலியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சாயத்துகள் இருக்கும்ல, அதோட சொந்த வருவாய் ஈட்டல், அதாவது எப்படியெல்லாம் எந்தெந்த மூலியமாலாம் வரி ஈட்டுறாங்களோ அதோட தரவுகள் வந்து சேகரிக்கப்படுது. அதான் இதோட மெயின். இதன் மூலம் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் ஆன்லைனில் கண்காணிக்க எளிதாகிறது. இது மூலியம் அதாவது மெயினாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வரக்கூடிய வருவாய்களை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறதான் என்ன அப்படின்னா ராஷ்ட்ரிய கிராம ஸ்வராஜ் அபியான் திட்டம். சரியா, ரைட், ஓகே. அடுத்து இந்ததுங்க, பிரளய் ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை, முழுவதுமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தான் இந்த பிரளய் ஏவுகணை. இது என்னன்னா, ஆயுதங்களை சுமந்து இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரை. ஸோ 500லேருந்து 1000 கிலோ எடையுடைய ஆயுதங்களை வந்து சுமந்து செல்லும். இதோட எஃபெக்டிவ் ரேஞ்சு தான் நம்மளுக்கு முக்கியம். 150 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரை. மெயினாக என்னன்னா, தாழ்வான பகுதிகளில் இலக்குகளுக்கு ஏற்ப திசையை மாற்றி அதிவேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதாவது தாழ்வான பகுதிகளில் இது மெயின் என்னன்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேடாரால் வழிமறித்து தாக்க முடியாத அளவு இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அது போகிற வழியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த வழியில தான் போகணும் இல்லாமல் அது போகிற வழியை வந்து சேஞ்ச் பண்ணி, ஆனால் இலக்குகளை வந்து சரியாக தாக்கக்கூடிய ஏவுகணை தான் இந்த பிரளய் ஏவுகணை. அப்துல் கலாம் தீவு, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு ஒடிசாவில் இருக்குது, அங்கேருந்து சோதனை பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்தது உலக நீச்சல் சாம்பியன். சிங்கப்பூரில் வந்து உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு. அதில் அமெரிக்காவோட நட்சத்திர வீராங்கனை, அவங்க பேர் என்னன்னா கேட்டி லெடெக்கி. சரிங்களா, அப்போ இது கேட்பாங்க, கேட்டி லெடெக்கி. இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா, நீச்சல் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சிங்கப்பூரில் தான் வந்து இந்த நீச்சல் போட்டி நடந்துருக்கு. சரியா, அடுத்தது பாருங்கள், இந்ததுப்பா என்ன அப்படின்னா, உலக பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் இந்தியா 2ஆம் இடம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டைம்ஸ் தான் வந்து இதை கணக்கெடுத்திருக்காங்க. உலக கல்வி அமைப்போட தரவரிசையில் அமெரிக்கா முதல் இடத்துலையும், அதுக்கடுத்து உலகத்தோட 2வது இடத்துல சிறந்த கல்வி நிறுவனங்களை கொண்ட நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்ற அக்டோபர் 8ஆம் தேதி தேசிய உலக கல்வி உச்சி மாநாடு நடைபெற போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, இதுதான் உலக அளவில் கல்வி தரத்தை, அதாவது கல்வித்தரத்தை அளவிடும் டைம்ஸ் அவங்க தரவரிசை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சிறந்த கல்வி நிறுவனங்களை கொண்ட நாடு எது அப்படின்னா இந்தியா தான். சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், இன்னைக்குரிய கடைசி நியூஸ் இதான். என்னன்னா, இன்று விண்ணில் பாய்கிறது நிசார் செயற்கைக்கோள். இந்த நிசார் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, நாசா இஸ்ரோ இவங்க 2 பேரோட கூட்டு முயற்சியில் இது நடக்குதுங்க. சரியா, அதான் நாசா NISAR. சரியா, அதாவது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். சரியா, இதுதான் அந்த செயற்கைக்கோளோட ஃபுல் ஃபார்ம் நிசார். ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, ஏதாச்சும் ஒன்றுக்குரிய ஃபுல் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கேட்டுறாங்க, அப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, நிசார் செயற்கைக்கோள் அப்படின்னா என்னன்னா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். இதோட முக்கிய நோக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருந்தாங்களே
பூமியோட மேற்பரப்பை கண்காணிக்கிறதுங்க. அதாவது பூமியோட மேற்பரப்பில் ஏற்படும் மிகச்சிறிய மாற்றங்களை கூட கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுதான் இந்த செயற்கைக்கோளோட முக்கிய நோக்கம். பூமியோட மேற்பரப்பில் ஏற்படும் மிகச்சிறிய மாற்றங்களை கூட கண்காணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. F-16 ராக்கெட் மூலம் இதை வந்து ஏவ போகிறாங்க. சரியா, ரைட், ஓகேங்க. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான்ப்பா. நிறையா நியூஸு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ஃபுல்லாக அரசியல் தான். அதனால வந்து நம்மளுக்கு இது தேவையில்லை. நம்ம முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.